இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ட்ராவல் ஃப்ரெண்ட்லியான ஃபுட் ஒன்று, ஸ்ரீலங்கன் சீனி சம்பல். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க. பட் என்னோடய வெர்ஷன் ஆஃப் சீனி சம்பல் நான் இன்றைக்கி அப்லோட் பண்ணியிருக்கிறேன். வெங்காயம் அண்ட் வெள்ளைப்பூடு ரெண்டையுமே வந்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும். வெங்காயம் ரொம்ப மெல்லிஸாக கட் பண்ணணும். வெள்ளைப்பூடு கம்பல்சரி. 4 வெங்காயத்துக்கு 6 வெள்ளைப்பூடு எடுத்திருக்கேன். ஒரு இரும்பு பேன் வச்சுக்கோங்க. நான் பியூரான தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். ஏன்னா தேங்காய் எண்ணெயில் நல்ல ஃப்ளேவர் இருக்குது, கறி நல்லா சூப்பராக வரும். அதனால் நான் தேங்காய் எண்ணெய் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது. தேங்காய் எண்ணெய் நல்லா சூடானதுக்கு பிறகு கடுகு, ஒரு பெரிய துண்டு பட்டை ஸ்ரீலங்கன் பட்டை, அப்புறமா சின்ன சீரகம், ரம்பை வந்து நான் நிறைய வாங்கி ட்ரை பண்ணி வச்சுருக்கிறேன். அப்போ ரொம்ப நாள் யூஸ் பண்ணலாம். ட்ரை ரம்பை, அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாவை நடுவில் கீறி வச்சுருக்கிறேன். அந்த பச்சை மிளகாய், அப்புறம் நம்ம வெட்டின வெள்ளைப்பூடு. இதை சோட்டை பண்ணணுன்னு இல்லை, நம்ம உடனே வந்து வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயம் சேர்த்த உடனே கண்டிப்பாக உப்பு சேர்த்துருங்க. அப்போ அந்த வெங்காயத்தில் இருக்க தண்ணியெல்லாம் விட்டுரும். அப்போ நம்ம அதை வதக்க அதில் இருக்க தண்ணியெல்லாம் முன்னாடியே வந்து ட்ரை ஆகிரும். நம்ம லாஸ்ட்டாக உப்பு போட்ட மாதிரி இருந்தால் மேபி அதில் தண்ணி விட்டுருச்சா இருந்தால் ரொம்ப நாள் வச்சுருக்க முடியாது, சீனி சம்பல் பழுதாக போயிடும். அதனால் முதல்லையே உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். கிட்டத்தட்ட 15 நிமிஷம் அந்த தேங்காய் எண்ணெயில் நம்ம வதக்க போகிறோம். இப்போ லோ ஃப்ளேம் வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் நம்ம இதை வந்து மெல்லிமமாக வதக்க போகிறோம். இது வதக்குற நேரம் ரொம்ப ஹை ஃப்ளேம் வச்ச மாதிரி இருந்தால் வெங்காயம் சீக்கிரமாக அடி பிடிச்சிரும், இல்லை குயிக்காக வந்து அந்த ஸ்வீட்டான ஒரு பதத்துக்கு மாறிடும். அது வரக்கூடாது. ஒரு அளவான கோல்டன் கலர் தான் வரணும். இதை ஒரு 15 நிமிஷம் நீங்கள் அந்த மாதிரி ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற நேரம் கை விடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. மூடி போட்டு வேக வச்ச மாதிரி இருந்தால் இந்த வெங்காயம் எல்லாமே வெந்த மாதிரி ஆயிரும், கொல கொலன்னு ஆயிரும். மூடி போடாமல் இப்படி வதக்குறனால இது வந்து நல்ல கோல்டன் கலரில் வந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 15 நிமிஷத்துக்கு பிறகு உங்களுக்கே தெரியும் எவ்வளோ கோல்டன் கலரில் வந்திருக்கு அப்படின்னு. இந்த டைமில் கொஞ்சமாக மஞ்சள் போட்டு, தக்காளியும் இந்த டைம் தான் போடணும். தக்காளி வந்து ஜஸ்ட் புளிப்புக்காகத்தான் போடுறோம். 4 வெங்காயத்துக்கு அரைவாசி தக்காளி தான் போட்டிருக்குறேன். தக்காளியை சின்ன சின்ன க்யூபாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்குங்க. தக்காளி சேர்த்ததுக்கு பிறகு தக்காளி வந்து வேகமாக வெந்துடும். அதனால லைட்டாக மூடி போட்டு வச்சிங்கன்னா குயிக்காகவே அந்த தக்காளி வந்து மசிஞ்ச மாதிரி ஆயிரும். அந்த மாதிரி மசிஞ்ச மாதிரி ஆயிடுச்சுன்னா இப்போ எல்லாமே குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வெறும் மிளகாத்தூள் ஒரு கரண்டி மிளகாத்தூளும், மிளகுத்தூள் ஒரு 1/2 கரண்டி மிளகுத்தூளும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, ஃபைனலாக கொஞ்சம் சீனி 2 நல்ல ஒரு கையில் ஒரு கைப்பிடி அளவு சீனி எடுத்து அது மேலே தூவிட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா ஸ்ரீலங்கன் ஸ்டைல் சீனி சம்பல் ரெடி. சிலர் வந்து வெங்காயத்தை வதக்குற நேரமே சீனியும் போட்டுருவாங்க. அப்படி நம்ம வதக்கும்போது சீனி வந்து அதோடு சேர்ந்து நல்லா குக்காகி வெங்காயம் வந்து கோல்டன் கலரை தாண்டி ஒரு நல்ல டார்க் கலரை கொடுக்கும். அந்த ரெசிபி கூட நல்லா தான் இருக்கும். ஒன்றுமே இல்லை, நம்ம வெங்காயத்துக்கு உப்பு போடுற டைம்லேயே சீனியும் போட்டு மிக்ஸ் பண்ண, அவ்வளோதான். கண்டிப்பாக ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். அப்படியே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.